ஹாய்ங்க, வெல்கம் டு கோவை பொண்ணு விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்கள் இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லை இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாங்களா? சரி, இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். ஓவர் திங்கிங். நம்மளில் நிறைய பேருக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கனால தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இன்னும் நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு பயப்படுறது, ஒரு மெசேஜ்க்கு ரிப்ளை வரலனா உடனே என்னாச்சு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு சின்ன ப்ராப்ளம்னு வந்தால் கூட அதை பெருசாக யோசித்து ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம யோசிக்கிற பல விஷயங்கள் நடக்கவே நடக்காதுங்க. ஓவர் திங்கிங் இது சொல்யூஷன் கொடுக்காது, ஸ்ட்ரெஸ் தான் கொடுக்கும். சில நேரம் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஆன்சர் தேட வேண்டாம், நடக்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கணும். யோசிக்கிறது நல்லது தான், ஆனால் எதுவுமே ஒரு லிமிட்டாக இருக்கிறது கரெக்ட் தானே. லிமிட்டை தாண்டி போச்சுன்னா நம்ம நிம்மதியே நம்ம இழந்துருவோம். சில நேரத்தில் நமக்கு நடக்காத விஷயத்தை விட நம்ம மனசில் ஒரு கற்பனை தான் அதிகமாக கஷ்டப்படுத்தும். ஒரு சின்ன மாற்றம் நடந்தாலும் சரி, அதுக்கு 100 அர்த்தமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்படி நடந்தால் என்னாகும், அப்படி நடந்தால் என்ன பண்ணுவோன்னு. இன்றைக்கி இருக்க விஷயத்தை, இன்றைக்கி இருக்க சந்தோஷத்தை நம்மளால் அனுபவிக்கவே முடியாமல் போயிடும். ஆனால் வாழ்க்கை ஒரு அழகான விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஏன்னா எல்லா கேள்விகளுக்கும் இங்கே உடனே பதில் கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. சில பதில்கள்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓவர் திங்கிங்னால் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுன்னு இல்லைங்க, அது நம்ம சந்தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுக்கிற ஒரு ஸ்லோ பாய்சன். அதனால் கொஞ்சமாக யோசிங்க, ஆனால் அதிகமாக யோசித்து உங்கள் மனசை கஷ்டப்படுத்திடாதீங்க. எப்போயோ ஒரு நாள் நடக்க போகிற விஷயத்துக்காக இன்றைக்கி பயங்கரமாக யோசித்து பயந்து ஃபீல் பண்ணி இன்றைக்கி இந்த நிமிஷம் இருக்க சந்தோஷத்தை விட்டுறாதீங்க. ஹாப்பியாக இருங்க, ஃபன் பண்ணுங்கள், நல்லா சிரிங்க, மற்றவங்களையும் சிரிக்க வச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க லைஃபு. இது நல்லா வாழ கற்றுக்கிட்டால் போதும், எப்பயுமே சந்தோஷமாக இருக்கலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விதத்தில் இந்த டாப்பிக்கை நல்லபடியாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தார், அவருக்கு கொண்டு போய் கொடுத்தேன். உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாருங்க. இந்த ரெசிபி செய்ய ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா நீங்கள் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ், நிறையா மசாலாலாம் போடணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு டக்குன்னு ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது, இல்லை குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி கேட்குறாங்கன்னா நீங்கள் சிக்கன் 65 பவுடர் இருந்தால் போதும், டக்குன்னு பெரட்டி போட்டு எடுத்துடலாம். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கோவை பொண்ணு விலாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்க, சந்திப்போம். பாய்.